அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் இறுதி நாட்களிலே இருக்கிறோம். சிறப்பாக இது புனித வாரம். இன்று பெரிய வியாழன், மாண்டி தர்ஸ்டே. இந்த பெரிய வியாழன் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டத்தின் அர்த்தம் என்ன? கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடு இன்று வெளிப்படுவதை இந்த நாள் கொண்டாட்டம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த பெரிய வியாழனிலே நாம் சிறப்பாக 3 நல்ல நிகழ்வுகளை நினைவு கூறுகிறோம். ஒன்று, இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவது. இரண்டாவது, இயேசு நற்கருணையை ஏற்படுத்துவது. மூன்றாவது, குருத்துவத்தை தொடங்குவது. அன்புக்குரியவர்கள், இந்த 3 நிகழ்வுமே கடவுள் நம் மீது கொண்ட அன்பை வெளிப்படையாக சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. பாருங்க, கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார்? நாம் பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நம்மை நாம் தாழ்த்தி இருக்க வேண்டும். ஒரு தாழ்ச்சியை பற்றி ஒரு மிக உயர்ந்த ஒரு செய்தியை தனது செயல் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இயேசு. இயேசு தான் அழைத்த சீடர்களை அவர் முழந்தாள் படியிட்டு அவருடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்து, இதை போன்று நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சி. ஒரு மனுஷன் முழந்தாள் படியிட்டு மற்றவருடைய பாதங்களை கழுவுகிறான் என்றால் அவன் அடிமை. அப்ப அந்த அடிமைத்தனம் பூண்டு நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை இயேசு அவ்வளவு புதுமைகள் அற்புதங்கள் செய்தவர் நமக்கு ஒரு பெரிய செய்தி கொடுக்கிறார். அந்த தாழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று இயேசுவும் விரும்புகிறார். இரண்டாவதாக, நற்கருணையை ஆண்டவர் இன்று ஏற்படுத்துகிறார். அந்த நற்கருணை எதை கூறுகிறது? நான் என்னையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய அன்பின் வெளிப்பாடு இது. நான் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்றால் இந்த அளவிற்கு நான் என்னுடைய சதையையும் இரத்தத்தையும் கொடுக்கிறேன், உணவாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உணவு சாதாரண அப்பம் ரசம் அல்ல, அது இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அதை நாங்கள் ஒவ்வொருவருமே உட்கொண்டு கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருமே உட்கொள்ளுகிறோம் என்றால் இயேசுவை உட்கொள்ளுகிறோம். இது எதை சொல்லுகிறது? அவர் அன்பிற்காக தன்னை முழுமையாக கொடுக்கிறார். ஒரு பெரிய அர்ப்பணம், முழுமையான அர்ப்பணம். அந்த அர்ப்பணத்தை சொல்லுகிற நாள் தான் இந்த நாள். எனவே கடவுள் தன்மையில் இருந்தவர் நம் மீது கொண்ட அன்பினால் தன்னை உணவாக கொடுத்து நமது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வலுவூட்டுகிறவராக, சக்தி கொடுப்பவராக இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் இன்று விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். இயேசு இதை என் நினைவாக செய்யுங்கள், இந்த ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து இது என் உடல் என் ரத்தம் என்று சொன்னவர், இதையே நீங்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்று தனது சீடர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த சீடர்கள் வழியில் வருகிறவர்கள் தான் போப்பாண்டவர், ஆயர்கள், குருக்கள். எனவே இவர்கள் இன்றும் இயேசுவினுடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுப்பவர்களாக, இயேசுவினுடைய உடலையே கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அதை இயேசுவினுடைய நினைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குருத்துவம் இன்றிலிருந்துதான் தொடங்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த குருத்துவத்தை மேன்மைப்படுத்தியவர். பழைய ஏற்பாட்டிலே குருக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்றும் குரு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குருக்களுடைய உயர்ந்த பணி என்ன பணி என்றால் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்கு தினமும் கொடுப்பது. அந்த பணியை சிறப்பாக குருக்களாகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த 3 நிகழ்வுகளுமே கடவுள், தொடக்கத்திலிருந்து கடவுள் நம் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதாக இந்த பெரிய வியாழன் நிகழ்வுகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று குருக்களினுடைய நாள், குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். எனவே அனைத்து குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். ஏனென்றால் குருத்துவ பணி சாதாரண பணி கிடையாது. உங்களை போன்று குருக்களும் ஒரு மனிதர்கள் தான். இருந்த பொழுதிலும் ஆண்டவர் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லி பாவிகளை தகுதிப்படுத்தி அழைத்தவர். நாங்கள் எல்லாம் மீண்டும் பாவம் செய்யாமல் பாவிகளுக்காக மன்றாட, நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு கொடுக்க அயராது உழைக்க, இயேசுவின் விழுமியங்களை, இயேசுவினுடைய பணியை, அவர் தொடங்கிய அந்த பணியை நிறைவாக செய்ய ஒவ்வொரு குருக்களுக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். நாங்களும் இந்த நாளிலே சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் அவருடைய உடலையுமே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து குருக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவருமே ஜெபிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதிபட சொல்லுகிறேன். எனவே இந்த நாள் அனைவருக்குமே ஒரு பெரிய அற்புதத்தின் நாளாக, அதிசயத்தின் நாளாக
உண்மையை புரிந்து அன்பில் வாழும் நாளாக அமைய நான் வாழ்த்துகிறேன். அதிலும் சிறப்பாக 3 நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். நான் தாழ்ச்சியோடு இருக்க முயற்சி எடுப்பேன். 2வது, கடவுள் மீது மட்டும் நான் நம்பிக்கை வைப்பேன். நற்கருணை ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கையை வைப்பேன். 3வது, இயேசுவினுடைய அன்பை இந்த பூமியிலே நான் ஒவ்வொரு நாளும் பறைசாற்றிக் கொண்டே இருப்பேன். அன்பிலே வாழ்வேன் என்று உறுதி எடுப்போம். ஆமென்.